ஒருவரிடம் சிறிதளவு தங்கமும் சிறிதளவு வெள்ளியும் உள்ளது. இரண்டையும் தனித்தனியாக கணக்கிட்டால் ஸகாத் கடமையாகாது. அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளியுடன் சிறிதளவு பணம் ரொக்கமாகவோ அல்லது வியாபார சாமான்களாகவோ இருக்கின்றது. இந்நிலையில் இவைகளை தனித்தனியாக கணக்கிட்டால் ஸகாத் கடமையாகாது. இந்நிலையில் அனைத்தின் விலையையும் சேர்த்து வெள்ளியின் அளவிலேயே 612 கிராம் கணக்கிட வேண்டும். அப்போதுதான் ஸகாத் கடமையாகும். இதுவே ஏழைகளுக்கு மிகவும் பயன் தரக்கூடியதாகும். இதற்கு மாற்றமாக தங்கத்தின் அளவிலே 87 கிராம் கணக்கிட்டால் ஸகாத் கடமையாகாது. இதனால் ஏழைகளுக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். உதாரணமாக ஒருவரிடம் தங்க மோதிரம் உள்ளது, ரொக்கமாக பணம் உள்ளது. இந்நிலையில் அனைத்தையும் சேர்த்து வெள்ளியின் அளவிலேயே 612 கிராம் கணக்கிட வேண்டும். நூல் ஹிதாயா பாகம் 1 பக்கம் 196. ஜவாஹிருல் ஃபிக்ஹ் பாகம் 2 பக்கம் 285. அடமான பொருளுக்கு ஸகாத் கடமையா? ஒருவரின் நகைகள் அடகு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அடகு வைக்கப்பட்ட நகையின் மொத்த தொகையில் கடன் தொகையை கழித்துவிட்டு மீதமுள்ள தொகை ஸகாத் கடமையாகும் அளவிற்கு இருந்தால் அத்தொகையை கணக்கிட்டு ஸகாத் கொடுப்பது கட்டாய கடமையாகும். நூல் ஃபத்தாவா ரஹீமியா பாகம் 2 பக்கம் 12. ஸகாத் சொந்தத்தில் யாருக்கு கொடுப்பது, யாருக்கு கொடுக்கக்கூடாது? தனது தந்தை மற்றும் அவரின்றோர், தனது தாயார் மற்றும் அவரின்றோர், தனது மகன் மற்றும் அவனது பிள்ளைகள், தனது மகள் மற்றும் அவளது பிள்ளைகள் ஆகியோருக்கு ஸகாத் பொருளை கொடுக்கக்கூடாது. இவர்களை தவிர மற்ற உறவுகளான சகோதரன் சகோதரி, தாயின் சகோதர சகோதரிகள், தந்தையின் சகோதர சகோதரிகள் இவர்கள் ஸகாத்தை பெற தகுதியானவர்கள் நிலையை அடைந்தால் இவர்களுக்கு ஸகாத்தை கொடுக்கலாம். இதனால் 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். 1 ஸகாத்தின் நன்மை, 2 உறவினர்களை ஆதரித்த நன்மை. நூல் மிஷ்காத் பாகம் 1 பக்கம் 170. துர்ருல் முக்தார் பாகம் 2 பக்கம் 353. இதேபோல் ஸகாத்தை பெற தகுதியுள்ள மார்க்க அறிஞர்கள், தீன் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஸகாத்தை வழங்கினாலும் 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். 1 ஸகாத்தின் நன்மை, 2 தீன் சேவைக்கு உதவியதற்காக. நூல் இம்தாதுல் ஃபத்தாவா பாகம் 2 பக்கம் 39. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவருக்கும் ஸகாத்தை கொடுத்துக் கொள்வது கூடாது. நூல் துர்ருல் முக்தார் பாகம் 2 பக்கம் 305.